இதழில் ஜெயலலிதா நடிகர் திலகம் பற்றி கூறிய கருத்துக்கள். முன்பு என் தாயார் சிவாஜி அவர்களோடு நடிக்கும்போது சிறுமியாக இருந்த நான் படப்பிடிப்பிற்கு கூட போவேன். செட்டில் சிவாஜி ஏய் பாப்பா என்று என் கன்னத்தில் கிள்ளி விளையாடுவார். அன்று வளராத ஒரு பாப்பாவாகத்தான் இருந்தேன். இன்றும் என்னை வளர்ந்த ஒரு பாப்பாவாகவே நினைக்கிறார் சிவாஜி. கலாட்டா கல்யாணத்தில் நான் அவரோடு முதலில் கதாநாயகியாக நடிக்கும்போது எனக்கு என்னவோ ரொம்ப பழகிய ஒருவரோடு நடிப்பது போலத்தான் இருந்தது. ஆனால் அவரோ முதல் காட்சிகளில் நடிக்கும்போது 2-3 முறை சீரியஸாக நடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். ஏனோ முடியவில்லை. பிறகு தன்னையும் மீறிச் சிரித்து விட்டார். ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், நானும் உன்னோடு இந்த காதல் காட்சியில் உணர்ச்சியோடு நடிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு குழந்தையோடு காதல் காட்சியில் நடிப்பது போலத்தான் இருக்கிறது என்றார். எனக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. தான் நடிக்கும்போது கூட நடிக்கும் மற்ற நடிகர்களுக்கு தானே நடித்து தானே உணர்ச்சிகளை முகத்தில் காட்டி சொல்லிக் கொடுப்பார். நடிப்பில் பல நல்ல யோசனைகளைச் சொல்வார். ஒருநாள் எங்க ஊர் ராஜா படப்பிடிப்பு முடிந்ததும் குரலை மட்டும் பதிவு செய்தார்கள். அதில் அவர் தந்தையாகவும் மகனாகவும் நடித்தார் அல்லவா? தந்தை மகன் 2 பேர் குரலும் தேவைப்பட்டது. தனித்தனியாக எடுப்பார்கள் என்று நினைத்தேன். முதலில் மகனாக சாதாரணமாக பேசினார். ஒலிப்பதிவு இயந்திரம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரே நொடிதான் தன் குரலை மாற்றிக்கொண்டு அதில் நடுக்கத்தைக் கொடுத்து இருமலையும் சேர்த்து அழுத்தம் திருத்தமாக தந்தையாகவும் பேசினார். ஒரே சமயத்தில் மகனாகவும் தந்தையாகவும் மாறிப் பேசியதைக் கண்டு நான் ஆச்சரியமடைந்தேன். நடிப்பு அவர் உடலிலேயே ஊறிப்போயிருக்குமோ என்று கூட வியந்தேன். செட்டில் குறிப்பிட்ட நேரத்தில் டான் என்று ரெடியாக நிற்பார். தாமதமாக வருவது என்ற பேச்சே இவரிடம் கிடையாது. நடிக்கும்போது தன் தொழிலைத் தவிர வேறு எதையும் இழுத்துப் போட்டுக்கொள்ள மாட்டார்.